லோகேஷ் கனகராஜ் இனிமேல் இயக்கத்தில் பங்கு பெற போகிறது இல்லையா, நடிக்கவே போகிறாராம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். கொஞ்ச காலமாகவே சினிமா அப்படின்னு சொன்னால், முக்கியமாக தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னால் அது வேறு ரூட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மறுபடியும் நம்ம பழைய தமிழ் சினிமா வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த இயக்குனர் பேரை சொன்னாவே நீங்கள் குஷி ஆகிடுவீங்க. நீங்கள் குஷியாகிறீங்களோ இல்லையோ, உலகநாயகன் கமல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களுடைய ரசிகர்கள் உற்சாகமாவாங்க அப்படின்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருப்பா, முதல்ல யாரு அப்படின்னு சொல்லு புரிங்க. இந்த இயக்குனர் வேற யாரும் கிடையாது, நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். சத்யா, அண்ணாமலை, ஆலவந்தான், பாஷா இந்த மாதிரி படங்களை இயக்குன சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான படைப்பா இயக்க போறாரு. ரஜினி கமலை வச்சு இயக்க போறாரா? நோ, இவங்க யாருமே கிடையாது. ஒரு ஆன்மீக படத்தை இயக்க போறாராம். அனந்தா அப்படிங்கிற பேரில் நம்ம சத்யசாய் பாபா அவர்களுடைய வாழ்க்கை புராணத்தை ஒரு படமாக எடுக்க போறாரு. முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக படமாக இந்த படம் அமைய போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு லீட் பண்றாங்க. சுஹாசினி, வைஜி மகேந்திரன் இந்த மாதிரி நடிகர்கள் பட்டாலுமே இருக்க படம் தான் இந்த அனந்தா. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழில் மட்டும் வெளியாகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜ்ல இந்த படம் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டா இந்த அனந்தா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது மட்டும் இல்லாம மறுபடியும் பழைய ஆன்மீக படங்கள்லாம் திரும்பி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறபடி. ஸோ சினிமா எந்த ஜானர்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்ற வரிசையில பார்க்கும்போது சயின்ஸ் ஃபிக்ஷனை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இயக்குநர்கள் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், ஏன் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னாவே அந்த படம் நிச்சயமா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்லையும் நாங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டீம் கிளம்பி இறங்கியிருக்காங்க. அந்த டீம் வேற யாரும் கிடையாது, டெபியூ இயக்குனரான சூர்யா பிரசாத் அவர்கள் இயக்கிற ரூட். இந்த ரூட் படத்தில் யார் ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவர்களுடைய மகனான கௌதம் ராம் கார்த்திக். இப்போ ரீசெண்டாக தான் கௌதம் கார்த்தி அப்படின்றத கௌதம் ராம் கார்த்தி அப்படின்னு பேர் மாற்றினாரு. அதனால தான் நான் அவர் பேரை கௌதம் ராம் கார்த்தி அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த படம் மூலமாக ஒரு பாலிவுட் நடிகர் தமிழ் அறிமுக பாலிவுட் நடிகர் தமிழில் வராரு. இது மட்டும் இல்லாமல் பவ்யா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தமான படமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் இல்லாமல் தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலும் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு இந்த படத்துக்கான அப்டேட் இதுதான். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கே இப்போ தான் ரேப் அப் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை கொடுப்பாங்க. பாலிவுட்ல நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு மவுஸ் இருக்கோ அதுக்கு இணையா அந்த படங்களுடைய இயக்குனர்களுக்கும் அந்த மவுஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மவுஸ் இருக்க ஒரு இயக்குனர் தான் சித்தார்த் ஆனந்த். இவர் பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி படங்களை கொடுத்திருந்தாலும் இப்போ அவரது வரப்போற ஒரு படம் தான் கிங். இந்த படத்தில் யார் நடிக்கிறான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஷாருக் கான் அவர்கள் லீட் பண்ண போறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஷாருக் கான் அவர்களோட பிறந்தநாள் போச்சு இல்லையா, அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அந்த கிங் படத்தோடைய டீசரை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ பத்தான், ஜவான் அப்படின்னு 1000 கோடி படங்களை கொடுத்தா நம்ம ஷாருக் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது முறையா ஒரு 1000 கோடி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கிங் படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் இந்த கிங் படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெட் சில்லிஸ் மூலமா ஷாருக் கான் அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் இருக்கிற கேஸ்ட் தான் முக்கியமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு காரணம். ஸோ ஒரு பக்கம் அபிஷேக் பச்சன், அனில் கபூர், சுஹானா கான், தீபிகா படுகோனே இந்த மாதிரி நடிகர்கள் பட்டாளமே இருக்கிறது தான் இந்த படம் நிச்சயமா ஒரு 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஷாருக் கான் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 60வது பர்த்டேவா அவருக்கு. அவரை பார்த்தா அப்படியா தெரியுது. ஸோ ஒரு ஸ்பெஷலான பர்த்டேவா இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆக்ஷன் கலவையா இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ கூலி படத்துக்கு அப்புறமா நம்ம நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா வில்லன் ரோலை உதறி தள்ளிட்டு அவருடைய 100வது படத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய 100வது படம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி கேஸ்ட் காலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த படத்துல 2-3 ஹீரோயின் இருக்காங்க. அதுல 2 ஹீரோயின் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஹீரோயின் சொல்லியிருந்தேன், நாகார்ஜுனாவோட 100வது படம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலான ஹீரோயினா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அவங்களோட நடிச்சு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்றதுனால நடிகை தபு அவங்க நாகார்ஜுனாவோட இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். இன்னும் 2 ஹீரோயின் இருக்காங்க. அதுல ஒரு ஹீரோயின் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களாம். அது வேற யாரும் கிடையாது, லவ் மேரேஜ் அப்படின்ற படத்துல விக்ரம் பிரபுவோட நடிச்சிருந்தாங்க இல்லையா, சுஷ்மிதா பட் அவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு செகண்ட் ஹீரோயினா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதோட நிக்கல, இன்னும் ஒரு முக்கியமான ஹீரோயின் நல்ல நோன் ஃபேஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபேமஸான ஹீரோயின் யாரா இருக்கலாம் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸோட ப்ரொடக்ஷன்ல 16வது படமா நம்ம ராம் சரண் அவர்கள் நடிக்கிற படம் தான் பெத்தி. இந்த பெத்தி படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹீரோயின் அறிமுகமாறாங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி உபேனா படத்தோட இயக்குனரான புச்சி பாபு சனா தான் வந்து இந்த படத்தை இயக்குறாரு. இந்த பெத்தி படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ், சிவராஜ்குமார் ஒரு பக்கம், ஜெகபதி பாபு ஒரு பக்கம்னு நடிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், யாரெல்லாம் நடிக்க போறாங்க, இந்த மாதிரி அறிமுக கிளிப்ஸ் எல்லாமே நிறைய வந்தது. இப்போ இந்த ஹீரோயின் பத்தி தான் பேச்சு. அதாவது இந்த படத்துல ஹீரோயின் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஜான்வி கபூர் நம்ம ராம் சரண் அவர்களுக்கு ஜோடியா நடிக்க போறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம ஜான்வி கபூர் நம்ம ராம் சரணுக்கு லீட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம். இது மட்டும் இல்லாம ஜான்வி கபூர் நடிக்கிறது இல்லாம அவங்களுடைய கேஸ்ட் பேரும் வேற அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அச்சி அம்மாள் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. கதையை உருவாக்கிட்டு அந்த கதைக்குள்ள எத்தனை நடிகர்கள் வந்து போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். சரி, ஓகே, வாரிசு படத்தோட இயக்குனரான வம்சி அவர்கள் ஒரு கதையை வச்சிருக்காரு. ஆனா அந்த கதையை பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பல நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய நடிகர்களா இருக்காங்களே. சரி, ஓகே, குழப்பாம நான் கண்டென்ட்டுக்குள்ள வரேன். வேற ஒன்றும் கிடையாது, நம்ம வம்சி அவர்கள் இயக்க, நம்ம தில்ராஜு அவர்கள் தயாரிக்க ஒரு படம் உருவாகுது. இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நடிகர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த நடிகர் வேற யாரும் இல்லை, நம்ம அமீர் கான் அவர்கள் தான். அமீர் கான் இந்த படத்தில் நடிக்க போறதா இருந்த சூழ்நிலையில் அப்படியே நம்ம டோலிவுட்டுக்கு வந்து நம்ம துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களை வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண. ஏன்னா பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு. ஸோ அவரை வச்சே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இதுவும் ஃபைனல் ஆகலையாம். அப்படியே மறுபடியும் பாலிவுட்டுக்கு போயிட்டு சல்மான் கான் கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காங்க. சல்மான் கானுக்கு இந்த கதை பிடிச்சி போக விடவே மாட்டேன், இந்த கதையை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க இந்த டீம் அப்படியே சல்மான் கானை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரம் இதுல சல்மான் கானாவது பண்ணுவாரா இல்ல ஷாருக் கான் உள்ள வருவாரா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கூலி படத்துக்கு அப்புறமா நாகார்ஜுனா வேற ட்ராக் எடுத்துட்டாரு, அமீர் கானும் வேற ட்ராக் எடுத்துட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன படம் இயக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நான் இயக்கலாம் பண்ண போறது கிடையாது, நான் நடிக்கவே போறேன் அப்படின்னு நடிகரா களமிறங்கியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். சரி, அந்த படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது கேப்டன் மில்லர் படத்தோட இயக்குனரான அருண் மாதேஸ்வர தான் இந்த படத்தை இயக்க போறாங்க. டிசி அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க, அனிருத் மியூசிக் பண்ண. ஆஹா, அருமையான காம்போவா இருக்கே. அது மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகையான ஏற்கனவே மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படத்துல நடிச்ச வாமிகா கபி இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியா. அது மட்டும் கிடையாது, வாமிகா கபி பார்த்தீங்கன்னா ஒரு ரக் கேரக்டர்ல இந்த படத்துல வராங்க அப்படின்றும் சொல்லப்படுது. ஸோ ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் வெளியாச்சு. அந்த டீசரை பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு மாஸ் ஹீரோவா களமிறங்கி இருந்தாலும் இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா இதே மாதிரி வெட்டு குத்து கொலை அப்படின்னு படம் எடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்கல, ரசிகர்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. ஆனா டீசரை வச்சு நம்ம எந்த முடிவும் பண்ணிடக்கூடாது. படத்துக்குள்ள போயிட்டு அந்த கதைக்கு அது ரிலேட்டடா இருக்கா அப்படின்னு கேட்டா ஒருவேளை அது ஏத்துக்கிறபடி இருந்தா லோகேஷ் கனகராஜ் ஏக்கத்தை விட்டுட்டு நடிக்க போக வேண்டியதுதான். KR வினோத் அவங்களோட ஏக்கத்துல ரெட் லேபிள் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவி, இந்த மாணவியோடைய கொலைக்கு மர்மமான விஷயம் பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக கொண்டு ஒரு உருவார படம் தான் இந்த ரெட் லேபிள். ரெட் அப்படின்றது புரட்சியை குறிக்கிறதாகவும், லேபிள் அப்படின்றது நடந்த உண்மையான சம்பவத்தை குறிப்பிடுறதாகவும் இந்த இயக்குனர் குறிப்பிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிம்ரன் அவர்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருந்தாங்க.
பாலிவுட்ல இருந்து டோலிவுட் போயிட்டு அப்படியே நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்குனரா இருந்து ஹீரோவா மாறின கதை எல்லாத்தையும் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது சினிமா 2.0.